Ranjus freetime vlog. இன்னைக்கு vlogல நம்ம அவியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கேரளா டிஷ். ஓணம் சத்யால இது ஒரு மெயின் டிஷ். வேணுங்கிற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துக்கலாம். முருங்காய் எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நீள வாக்குலயே கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, கொத்தவரங்காய், வாழைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை மிளகா, கடுகு இது தாளிச்சுக்கிறதுக்கு, கருவேப்பிலை இதுவும் தாளிச்சுக்கிறதுக்கு, ஜீரகம், தேங்காய் இது அரைச்சிக்கிறதுக்கு, இது ரெண்டும் அரைச்சிக்கிறதுக்கு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறோம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த கேரட்டு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கொத்தவரங்காய், கருணக்கிழங்கு, பீன்ஸு, முருங்காய், கத்திரிக்காய் எல்லா காயும் போட்டாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுவும் போட்டுடுங்க. இது கூட கொஞ்சம் ஒரு 2 பச்சை எடுத்து வச்ச பச்சை மிளகால ஒரு 7 எடுத்து வச்சுருந்தேன். அதில் 2 இதில் போட்டுடுறேன். இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிடணும். காயெல்லாம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன அரைக்கணுமோ அதை பார்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க தேங்காய், அந்த மீதி பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி அடிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு அரைஞ்சால் போதும். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுருந்ததை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எல்லா காயும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், தண்ணி இல்லாமல் இழுத்துக்குச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் இதை கொட்டிடலாம்.
இப்போ இதுக்கு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதும் இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். அப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுனேன், இதில் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை போடலாம். இப்போ இதில் கொட்டிடலாம். இப்போ இதை ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வைக்க போகிறோம். அப்புறம் சர்வ் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எல்லா இடமும் வர மாதிரி நம்ம தாளித்ததை. இப்போ நம்ம அவியல் ரெடி. இது ஒரு கொதி வரட்டும். இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவியல் ரெடி. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.